இந்த 2025ஆம் வருஷம் பல்வேறு விதமான முதலீடுகள்ல அதிகமா எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சது தங்கமும் வெள்ளியும் தான். தங்கம் நாளுக்கு நாள் அதனோட புதிய உச்சத்தை நோக்கி இன்னமும் போய்கிட்டே தான் இருக்கு. அதே நேரத்துல வெள்ளி தங்கத்தை ஓவர்டேக் செஞ்சு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய வரலாறு படைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். இது மூலமா நாங்க உங்களை எதுவும் முதலீடு செய்ய தூண்டல. வீடியோவை முழுசா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணீங்கன்னா அது எங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். வாங்க இப்ப வீடியோவை பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நமது இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனலுக்கு இதுவரை 950 பேர் சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லோருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். உங்களால தான் நாங்க இந்த சாதனையை நிகழ்த்த முடிஞ்சது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண பிறகு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாம் உங்களுக்காகத்தான். இந்த சேனல் இது போல பல சாதனைகள் படைக்க உங்கள் ஆதரவு நிச்சயம் தேவை. அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கங்க. பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கலான்னு சொல்வாங்க. ஆனா வெள்ளி வைக்கலான்னு இதுவரைக்கும் சொன்னதில்ல. போற போக்க பார்த்தா இனிமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க வெள்ளி நகைகளை கூட வேடிக்கை தான் பார்க்கணும் போல இருக்கு. ஆசையா ஒரு கால் கொலுசு கூட இனிமே போட முடியுமான்னு தெரியல. ஒரு பக்கம் இது நகைக்கடைக்காரர்களுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் தங்கத்துக்கு தான் தங்க நகை சேமிப்பு திட்டம்ங்க வச்சிருந்தாங்க. இனிமே வெள்ளிக்கும் சேமிப்பு திட்டம்னு தொடங்கி நம்ம இல்லத்தரசிகளை அவங்க வலையில சிக்க வைக்க போறாங்க. நமக்கும் வேற வழி தெரியாம கடைசில ஏதாவது ஒரு திட்டத்துல சேர்ந்துடுவோம். 2026 வருஷம் ஏப்ரல் 1 இருந்து வெள்ளி நகைகளுக்கும் கடன் கொடுக்கலாம்னு ரிசர்வ் பேங்க முடிவு செஞ்சிருக்கிறதா செய்திகள் வருது. வெள்ளி நகைகள் மட்டும் இல்லாம வெள்ளி காயின் வச்சிருந்தா கூட அடமானம் வைக்கலாம்னு சொல்றாங்க. வெள்ளி பார்கள், அதாவது 1 கிலோ 5 கிலோ 10 கிலோன்னு மொத்தமா வெள்ளி கட்டிகளை அடமானம் வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளி நகைகளுக்கு கடன் கொடுக்கற அறிவிப்பு மக்களுக்கு வெள்ளி மேல இன்னும் அதிகப்படியான ஈர்ப்ப உருவாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால வெள்ளியோட விலை ஏறத்தான் செய்யும். இதன் மூலம் வெள்ளி நகையோட மதிப்புல 70% முதல் 85% வரைக்கும் நம்ம வங்கியிலிருந்து கடன் வாங்க முடியும். ஒருத்தர் வெள்ளி நகைகளை 10 கிலோ வரைக்கும், அதுவே நாணயங்களா இருந்தா 1/2 கிலோ வரைக்கும் அடகு வைக்கலாம்னு விதிமுறைகள் வச்சிருக்காங்க. ஒரு விஷயத்த நினைச்சா சிரிப்பு தான் வருது. அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. இத்தனை நாள் தாலி கொடிய அறுத்துட்டு ஓடுன திருடனுங்க இப்ப கால் கொலுசை எப்படி கட் பண்றதுன்னு திட்டம் போடுவாங்களோ? அப்படி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இனிமே கால் கொலுசு கால் விரல்ல மெட்டி போட்டு இருக்கிற பெண்கள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. ஒரு பக்கம் இந்த தங்கம் வெள்ளியோட விலை வைத்த கலக்கனாலும் ஷேர் மார்க்கெட் ஐயா மாதிரியான சில பொருளாதார நிபுணர்கள் இப்ப காப்பர தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தங்கத்துக்கு அடுத்தபடியா வெள்ளியோட விலை அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரி அடுத்து காப்பரும் ஏறப்போகுதுங்க. உண்மையில சொல்லப்போனா காப்பர் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். சாதாரண ஸ்விட்ச்ல இருந்து காப்பரோட உபயோகம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இந்த 2026 புத்திசாலித்தனமா உங்க முதலீடுகளை செஞ்சு கோடீஸ்வரி ஆகிற வழிய பாருங்க. தங்கம் வெள்ளிய அதிக செலவில்லாம சேமிக்கிற வழிமுறைகளை பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தயவு செய்து அதை பார்த்து இந்த புத்தாண்ட புத்திசாலித்தனமா தொடங்க. அனுஷம் ஷேர் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசா பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிடுங்க. உங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. விரைவில் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.